அப்பாடா! ஒரு வழியா எப்படியோ பிஜிஎம்ஐல ஸ்குவாட சேர்த்து கிளம்பியாச்சு ஃப்ளைட் ஏறி. ம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ளைட்டில் 4 பேர் போகிறோம். அதில் நான் டெவில் எஸ்டி, என் தம்பி Hello, all the டெவில் best. கேஜி, Sign up நண்பர் okay. லோகேஷ் வைப்பர். 4வது வடக்க நண்பன் தான். ராண்டம் 3 பேர் தான் கிடச்சாங்க. அதனால் 4வது வடக்கனை சேர்த்துன்னு இறங்கணும். சரி, அந்த ஈவெண்ட்டுக்கு போனால் சாப்பிட்டுலே அடித்து சீக்கிரமாக துரத்திடுவாங்கன்னு லாங்காக இருக்கிற ஈவெண்ட்டுக்கு இறங்கணும். வண்டி எடுக்கலாம்னு பார்த்தா வேறு எங்கேயும் வண்டி எடுக்க போயிட்டான். இதில் என் தம்பி சிசியா என்ன பண்ணான், கடகடன்னு இறங்கி வண்டி எடுக்கிற நாளும் போனான். அதுக்குள்ளேயே பார்த்தா அங்கே இனிமே இறங்கிட்டாங்க. சரி, நான் கண்ணை எடுத்துட்டு தம்பியை காப்பாற்றவும் போவோம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அவன் நண்பர் லோகேஷ் ப்ரோ மினி எடுத்து சத்துன்னு சாத்தினான். அதுக்குள்ளேயும் நான் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஈவெண்ட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, எனக்கு முன்னாடி இருக்கிற வீட்டிலே ஒரு எனிமி குத்த வச்சு உட்காந்துண்ணா. அவர் வெளியில் வந்து என்கிட்ட ஒளிஞ்சு விளாட்றாராமா. அவரை ஏகேமில் ஒரு சாத்திட்டு அப்படியே வேறவனா கில்ல திருடிட போறான்டான் கடகடன்னு ஏறி அவனை ஒரு அழுத்து அழிச்சிட்டே திரும்பி வந்தேன். அப்புறம் அப்படியே லூட்டை எடுத்துட்டு முன்னாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கரகரன்னு கிளம்புனேன். பார்த்தா ஒருத்தன் மேலே குத்த வச்சு உக்காந்துருந்தான். என் நண்பன் வடக்க நண்பனை போட்டுட்டான். அவனை எப்படியாவது தீப்பந்து இரிஞ்சான் கொளுத்தலான்னு பார்த்தேன். ஒரு கண்ணி விடை எடுத்து போடலான்னு பார்க்கும்போது கபால்னு எகிரி எனக்கு முன்னாடியே குடிச்சிட்டான். ஷாட்கன் வேற எடுத்துட்டு வந்துட்டான். அவனை இந்த ஷாட்கன் வச்சுன்னு வரவனை பார்த்தாலே விருப்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். அவனை இங்கெல்லாம் சாவடிச்சா திரும்பி வருவான் இந்த தாயுலின்னு சொல்லிட்டு கடன்னு தூக்கினேன். ஈவெண்ட் விட்டு வெளியில் போய் செத்தாதான் இவனை ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியில் தூக்கிட்டு போய் சாகடிச்சேன். அதுக்குள்ளேயும் நம்ம வழக்க நண்பர் இங்கே ஒருத்தன் இருக்கான், ஆஜாவுன்னு கூப்பிட்டான். என்ன இதோ இருடா பையா வரேன்னு சொல்லிட்டு கண்ணை ரீலோடு பண்ணினேன். கடன்னு ஓடுனேன். ஈவெண்ட்டில் ஓடுனா அதுக்குள்ளேயே டிராகன் கிளம்பிடுச்சு. சும்மா இல்லாமல் நம்ம தம்பி சும்மா இருப்பாரா? லூட்டுக்கு சென்டரில் இருக்கிற கேட்ட ஓப்பன் பண்ண போனார். அதுக்குள்ளேயே எதுக்க முட்டை கூட்டு வந்த நம்ம எனிமி நம்ம தம்பியை போட்டு அடிக்க ரெடி ஆகிட்டார். நம்ம அடிக்கலான்னு பார்க்கும்போது தான் நடுவில் ஒரு பாட்டு ஒன்று வந்து இலின்னு விளையாடுது. சரி, அதுக்கு ஒரு நாக்க வச்சா அவன் இனிமே அதை கில் எடுக்க பார்க்குறான். கில்லையாடா திருட பார்க்குறேன்னு உயிரியம் பொருட்படுத்தாம அந்த கீழே எப்படி எடுத்துட்டேன். திரும்பி வேண்டாண்டா தம்பி வாடா இந்த பக்கமாக ஏறி போய் அவன் சாப்பிட்டுவான் அப்படின்னு வந்தா அதுக்குள்ளே பின்னாடி 3 பேர் வந்துட்டானுங்க. கூப்பிடுறேன் என் டீமேட்ஸ் எல்லாம் அந்த ஒரு இனிமையும் லூட்டடிக்கிறதுல தான் இருந்தானுங்க. வந்தவருக்கு ஒரு புல்லட்டை போட்டு அவரை அமுக்கிட்டு அங்கே இருந்த அவன் நண்பன் அதுக்குள்ளேயும் என்ன அழுத்த வந்தான். அவர் இங்கிருந்து ஒளிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கே ஜம்ஷாட்டு போட்டார். ஆகில் ஒரு அழுத்தி அவனையும் ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறம் போனால் அவரோட ஃப்ரெண்டு புளிச்சிக்கிட்டு கிளம்பிட்டு வந்துட்டாரு. கூப்பெடுத்துட்டு அவனுக்கு ஒரு உருண்டையை உருட்டி விடலான்னு சொல்லி உருண்டையை எடுத்தா அவன் பிக் பண்ணி என்னை அடிக்க ரெடி ஆயிட்டான். ஒருத்தன் ஒரு உருண்டை ஓடுனான் பின்னாடி. நீ இப்படிதான்டா வருவன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே பொறுமையாக போனால் இந்த ஆந்த மரத்தில் ஏறி உட்காந்து நிற்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த கட்டை மேலே ஏறி நின்னான் பையன். பார்த்தேன் ஏகேஎம்லேயே மண்டை சாட்டு ஒன்று போட்டு அவனுக்கு கீழே வாடா புளுத்தின்னு சொல்லி அவனை தூக்கி ஆகில் ஒரு அழுத்திட்டு திரும்பி லூட் எடுத்துட்டு போனா அது உள்ளே நம்ம தம்பி கடன்னு ஏறி போனார். டெவில் கேஜி கடன்னு ஏறி போய் அண்ணா ஒருத்தம் தானா இருக்கா நான் போய் அடுத்துறேன் நானும் புளுத்திக்கிட்டு போனா போல நம்ம தம்பி என்னத்தான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நம்ம தம்பியை சாத்திலேயே போட்டு முட்டை விட்டுட்டு வந்தவன் தம்பிக்கு முட்டையை போட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கு முட்டை போட்டவனே நான் முட்டை போட போனால் எனக்கு முன்னாடியே உட்காந்து லூட் அடிச்சுட்டு இருக்கிறான். அவரை ஏகேஎம்லேயே சாத்தினேன். சரி, பயபுலியை தூக்கிட்டு போய் வெளியில் போட்டு கில் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயோ ஆட்டோ கல் ரிவைவ் எடுத்து ரிவைவ் பண்ணிட்டு இருந்தான். சரி, இந்த பயபுலி வெளியில் தூக்கி போட உள்ளவே முடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து லூட் எடுத்துட்டு தம்பி ஃப்ளைட்டு பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருந்தார். நீ இங்கெல்லாம் வந்து லூட் எடுக்க வேணாண்டா, நாங்களே காயின்ஸ் எடுத்துகிட்டு வரோண்டா, டோக்கன் எடுத்துகிட்டு வரோண்டான்னு சொல்லிட்டு நம்ம அம்மன் படத்தில் வர யானை எடுத்துக்கிட்டே கடன்னு தம்பியை நோக்கி போனோம். அங்கே இருந்து போகிற வழியெல்லாம் ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் உங்ககிட்ட காட்ட விரும்பலை. ஒன்றும் இல்லை, சும்மா யானையில் ஏறி வந்துட்டுருப்போம். அப்புறம் ஒரு வழியாக தம்பியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே எங்கேயாவது இனிமே அவனாவது முட்டை விட்டுட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தா நம்ம ஜார்ஜாப்பூர் ஸ்குவாட் ஹவுஸில் ஒரு யானை டீம் இருந்தது. எங்களை மாதிரியே யானை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்குவாடே அங்கே முட்டை விட்டுட்டு இருந்தானு. யானையும் பார்த்த உடனேமே மதம் பிடிக்கிற மாதிரி எங்களை பார்த்த உடனேமே அவனுங்க மதம் பிடிச்சி எங்களை சுட ஆரம்பிச்சுட்டானுங்க.
சரி இவனுங்க கிட்ட போனா நம்ம பசங்களை எல்லாரையும் போட்டுருவான், கூட சேர்த்து நம்மளையும் போட்டுருவான், மலை மேலே ஏறி அங்கே இருந்து தாக்கலாம் இவனுங்களா அப்படின்ட்டு தனிங்களா சுடாதீங்களா மேலே போகலாம் இருங்கடா என்ன சுட்டுட்டே வந்தானுங்க. ஒரு வழியா யானையால் மலையேற முடியல, மூச்சு வாங்கி நின்றுச்சு. பசங்களாம் தப்பிச்சிட்டானுங்க. சரி ஒரு வழியா நம்ம யானை குட்டியை விட்டுட்டு வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு யானையை திரும்பி ஏத்தலான்னு பார்த்தேன். அதில் இருந்த ஒரு இனிமே பயபுல என்னை போட்டு சாத்துனான். நான் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட். நம்ம அப்புக்குட்டி யானை தான் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயோ நம்ம நண்பர் லோகேஷ் அவர்கள் ஜம்போ ஒன்றை போட்டு வந்து நம்மளுக்கு ரிவே கொடுத்தாரு. குடு ப்ரோ அவனை சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்னதான் செத்த நாய் மேலே எத்தனை வாட்டி லாரி ஏறினாலும் அது செத்த நாய் தான்ற மாதிரி நம்ம யானை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கவர் கொடுத்துச்சு. ஒரு புகை குண்டை போட்டு இங்கேருந்து தப்பிச்சு மேலே போய் அப்புறமா அவனை முடிப்போன்னு கடன்னு ஓடுனேன். மேலே ஏறி போனா மேலே ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. பசங்களுக்கு இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்டா, அவனை சுட போலாம் வாங்கடான்னு கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட். போகிற வழியில் பார்த்தா அவன் நம்ம கூட நட்பு வாடுறதுக்கு ரெடியாக இருந்தான். ஜம்பு ஒன்று போட்டு காமிச்சான். சரி சுடக்கூடாது அப்படின்ட்டு இவன் கிட்ட போகிறதுக்குள்ள நம்ம தம்பி தான் சூட புளியாச்சே, கண்ணில் பார்த்தவனுமே டபான்னு சுட்டுட்டான் அவனை. அவனும் புத்தி ஆயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு ஒரு ஆள் சேட்டில் சாய் ப்ரோவை போட்டுட்டு சரி நம்மளை அடித்தவனை திருப்பி அடிக்க போகணும், இப்போதைக்கு ஜோனு ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளுக்கு வாகனம் தேவை, அதை தேடிட்டு போகலாம் அப்படின்னு வந்தா ஒரு வண்டி எட்டி பார்க்குது பகி. அதில் இருந்து ஒருத்தன் வந்தான். வாடான்னு உறிஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்தான். இந்தாடா உனக்கு சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லி ஆகை எடுத்து அவன் மண்டையிலே கிரின்னு சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டி ஆயிட்டான். இவன் டீம்மேட்டு எங்கே இருக்கிறான்னு தெரியல, இருப்பானோ நினச்சி சரி ஜோனு ஸ்டார்ட் ஆக போகுது, வண்டியை தேடி நான் போகிறேன் தம்பிங்களா, நீங்கள் எல்லாம் ஜோனுக்கு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பகியை எடுத்துட்டு எனிமி எடுத்துட்டு அந்த பகியும் எடுத்துக்கிட்டு அப்படியே மலையில இருந்து கீழே இறங்கினேன். போனா அந்த 3 வேர் ஹவுஸ் இருக்கும் பாருங்க ஜார்ஜாப்பூர் லெஃப்ட்ல, அங்கே பார்த்தா 2 வீடு இருக்கும். அது பக்கத்தில் வேற எவனோ ஒருத்தன் முட்டை விட தாசியா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தான். அவன் வண்டியை அவனுக்கே தெரியாம ஆட்டையை போட்டுட்டு எடுத்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி இருக்கிற பெட்ரோலில் மலை மேலே இருந்து இறங்கின நம்ம தம்பிங்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து ஜார்ஜாப்பூர் உள்ள வந்தோம். சரி இப்படி வந்தா இந்த ஜார்ஜாப்பூர் ஸ்குவாட் ஹவுஸில் இருந்த அந்த யானை பசங்க யானையை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த யானையை பார்த்த உடனே அப்புக்குட்டி ஞாபகம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யானையை சாத்திட்டு அவனுங்களை கிளம்பணும், நம்ம வரக்க நண்பரை வண்டி எடுத்துட்டு வாடா பையா அப்படின்னு போய் ஒரு கூப்பை எடுத்துட்டு வந்தான். அந்த கூப்பில் ஏறி எதிர்க்கவே இருந்த இன்னொரு கூப்பை எடுத்துட்டு என் தம்பியை கூப்பிட்டுட்டு வாடா தம்பி நம்ம அப்புக்குட்டியை சாவடிக்காம விடக்கூடாதா அப்படின்னு கிளம்பி போனோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 எனிமிங்க சேர்ந்து என்ன நாட் பண்ணவனை சாவடிச்சிட்டு இருக்காங்க. அவன் டீமில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருந்தான், அப்போசிட்டில் இன்னொருத்தன் இருந்தான். சரி அவனை அடிக்கலாம் வாடா, ஃபஸ்ட்டு அவனை முடிச்சுட்டு இவனை லாஸ்ட்டில் இவனை வச்சு ஃபன் பண்ணுவோன்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போனேன். நம்ம தம்பி தான் சூட புளியாச்சே, பார்த்த உடனே சுட ஆரம்பிச்சிருவாரு. கடன்னு போட்டு தள்ளிட்டார். அங்கே இருந்து திரும்பி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடக்கு நண்பர் வச்ச மார்க்கை நோக்கி வேகமாக போனேன். அதுக்குள்ளேயே பார்த்தா நம்ம லோகேஷ் ப்ரோ இங்கே வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். சரி இவனை கையாலெல்லாம் அடிக்கக்கூடாது, கண்ணாலேயும் சுடக்கூடாது, குண்டு வெடிச்சு தான் இவெல்லாம் சாகணும் அப்படின்ட்டு குண்டை உருட்டி பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர்களுக்கு தப்பிச்சு ஓடுன்னு என் குண்டில் மாட்டிக்கிட்டான், வெடிச்சு செத்துட்டான். அவனை தூக்கிட்டு வாடா என் கையால் நான் கொல்லணும்னு இருந்தேன். நீங்களே பார்ப்பீங்க நம்ம தம்பி பண்ணுவார், உங்களுக்கே தெரியும். அவரே அவ்வளவு அவசரம். என்னத்த சொல்றது, ஒரு வழியா சிக்கன் டின்னரை போட்டு டான்ஸ் ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லைக் சப்ஸ்கிரைப்.